அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லையில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்திருக்கிறார். பாகிஸ்தானுடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக் வீரமரணம் அடைந்திருக்கிறார். இவர் ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ வீரமரணம் அடைந்திருக்கிறார் இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக், விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியான குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் இந்திய ராணுவத்தினுடைய சோல்ஜர் வீரர் ஒருவர் முரளி நாயக் தன்னுடைய உயிரிழந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தினுடைய சத்யசாய் மாவட்டத்தை சார்ந்த ஒரு வில்லேஜான, அதாவது கிராமமான கள்ளித்தண்டா என்ற பகுதியிலிருந்து பிறந்து இந்திய ராணுவத்தில் அவர் ஒரு வீரராக பணியாற்றி வந்த நிலையில் நேற்று நடைபெற்ற தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியாவில், அதாவது ஆந்திராவில் படித்து அதன் பிறகு இந்தியாவுடைய ஆர்ம்டு போர்சஸில் அவர் தேர்ச்சி பெற்று முன்னணி டிஃபெண்டராக, இந்த இந்தியாவுடைய ராணுவ வீரராக அவர் அங்கு பணியாற்றி வந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற ஒரு ட்ரோன் தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் 8 ட்ரோன்கள் என்பது நேற்று நடைபெற்ற தாக்குதலின் பொழுது இந்தியாவுடைய எதிர்த்தாக்குதலும் முறியடிக்கப்பட்ட நிலையில் அதில் பொதுமக்கள் மற்றும் இந்தியாவுடைய படை வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை முதற்கட்டமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வழங்கியிருந்தது. தற்பொழுது அதில்தான் இந்திய ராணுவத்தை சேர்ந்த படை வீரர் முரளி நாயக், ஆந்திராவை சேர்ந்த இவர் கள்ளித்தண்டா என்ற கிராமம், அதாவது சத்யசாயி மாவட்டத்தினுடைய கள்ளித்தண்டா என்ற கிராமத்தை சேர்ந்த முரளி நாயக் என்ற இந்திய ராணுவ வீரர் தன்னுடைய உயிரை இழந்துள்ளார். மிக முக்கியமாக பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்கள், சிஆர்பிஎஃப் சார்ந்த இவர் எல்லை பாதுகாப்பு படையில் ரோந்து பணியில், குறிப்பாக எதிரிகளுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் உயிரிழந்துள்ளார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது இந்திய ராணுவமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லையில் பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்திருக்கிறார். ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்த முரளி நாயக் இந்திய பாதுகாப்பு படையில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பாகிஸ்தானுடனான தாக்குதலில் சண்டையின் பொழுது இந்த ராணுவ வீரர் உயிரிழந்திருக்கிறார். எல்லைப் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றத்தை தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டது. இந்தியா தரப்பிலிருந்து இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டு அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருந்தாலும் அதில் சில பொதுமக்களும் இந்திய ராணுவ படையைச் சேர்ந்த வீரர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தற்பொழுது இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக் உயிரிழந்திருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆந்திராவின் சத்யசாய் மாவட்டத்தைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரான இவர் பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் போது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அது குறித்த தகவல்கள் தெரிய வந்திருக்கா? இப்போ இந்த நிலைமையை தொடர்ந்து அங்கு இன்னும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படும்? பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ரஜோரி பகுதியில் 3 பேர் இந்தியர்கள் உயிரிழந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற அந்த தாக்குதல் என்பது பொதுமக்களுடைய இல்லங்களை குறிவைத்து ஒரு கோழைத்தனமான ஒரு தாக்குதலில் பாகிஸ்தான் ஈடுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு புறம் ட்ரோன் மூலமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் மறுபுறம் அவர்கள் குறிவைத்து எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்புகளை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது, அதில் தற்பொழுது சாமானியர்கள் பலரும் உயிரிழந்த நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் பலத்த காயம் என்பது ஏற்பட்டிருந்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது குறிப்பிட்டிருந்தது. அதில் சிகிச்சை பெற்று வந்த தற்போது முரளி நாயக் என்ற இந்தியாவுடைய ராணுவ படை வீரர் தான் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்திய ராணுவம் செய்துள்ளது. அவருடைய அந்த மறைவு என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ற ஒரு கருத்தை ஆந்திராவுடைய முதல்வரும் சந்திரபாபு நாயுடு தற்போது அதிகாரப்பூர்வமான
ஒரு இரங்கலை தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு எவ்வளவு பேர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது, எவ்வளவு பேர் காயமடைந்ததாக என்ற ஒரு எண்ணிக்கையை தற்பொழுது வரையிலும் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படவில்லை. பெரும்பாலான ஒரு மெட்டீரியல் அல்லது உயிர் சேதங்கள் என்பது இல்லை என்ற ஒரு கருத்தை தான் இன்று காலை வெளியிட்ட அந்த அறிக்கையிலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருந்தது. தற்பொழுதுதான் இந்திய ராணுவத்தினுடைய வீரர் முரளி நாயக்குடைய அந்த ஒரு மறைவு செய்தியையும் இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தி தற்பொழுது வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்திய ராணுவ வீரர்கள் ஒருபுறம் எல்லையில் கடுமையான ஒரு எதிர் தாக்குதலை நடத்தி வரும் அதே சமயத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவத்திற்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தற்பொழுது எழுதியுள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். பல்வேறு ஆண்டுகள் இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையில் பயிற்சியில் இருந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் தற்பொழுது தாங்கள் எந்த விதத்திலும் இந்திய ராணுவம் மற்றும்